அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவிற்கும் எந்த காலத்திலும் இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஊழல்களில் இருந்து மக்களை திசை திருப்பவே தொகுதி மறுவரையறை விவகாரத்தை திமுக கையில் எடுத்துள்ளதாக கூறினார். சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று கூறினார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் தேமுதிகவுக்கு வழங்குவது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று கூறிய அவர், எதிரிகளை வீழ்த்தும் வகையில் யூகம் அமைத்து கூட்டணி அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நீங்க இன்னும் அந்த ராஜ்யசபாவே அறிவிக்கல, அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவி கேட்டானே, இப்படியே நீ அதான் சொல்ற, நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்க ஊடகத்தில் வரணும், அதுக்கு நான் தான் கிடைச்சினாப்பா சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இப்படி பரபரப்பான செய்தி வரவோடு அது ஏதாவது இது தேவையா? அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்றோம், புரியுதுங்களா? நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு.